ஹாய் செல்லகுட்டீஸ், நாம் இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் அறிவியல் பயிற்சி நூலில் 3வது லெசன் பார்க்க போகிறோம். வேலை மற்றும் ஆற்றல். 3வது பாடம் என்னது அப்படின்னா வேலை மற்றும் ஆற்றல். வேலைன்னா என்னதுப்பா, ஆற்றல்னா என்னது? நாம் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து நகற்றணும் அப்படின்னாலே அது வேலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆற்றல், அந்த வேலை செய்வதற்கு நாம் கொடுக்கக்கூடிய சக்தி தான் ஆற்றல். சரிங்களா? படத்தை பார்த்து வேலை நடைபெற்றிருந்தால் டிக் குறியும், வேலை நடைபெறவில்லை எனில் இன்ட்டு குறியும் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேலை நடக்குது அப்படின்னாலே சின்ன மூமெண்ட்ஸ் இருந்தாலும் அது வேலை தான். ஒரு இடத்துல இருந்து நகர்த்துறதோ திறக்கிறதோ மூடுறதோ எல்லாமே வேலை தான். சரிங்களா? இப்போ இங்கே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க, அதனால இது ஒரு மூமெண்ட்ஸ், இங்கே ஒரு நடக்குது, ஒரு இயக்கம் நடக்குது, அதனால இது ஒரு வேலை நடக்குது. டிக்கு. இதுக்கும் வேலை நடக்குது. இங்கே தூங்கிட்டு இருக்கான், எந்த வேலையுமே நடக்கலை. சரிங்களா? அதனால இது தப்பான போட்டிருக்கோம். இங்கேயும் வேலை நடந்துட்டு இருக்கு. இது பாருங்க, இந்த இடத்துல அப்படியே சும்மா வச்சிருக்காங்க இந்த பக்கெட்டை கிணத்துக்கு மேலே, அதனால இங்கே எந்த வேலையும் நடக்கலை. இங்கே பாருங்க, இதில் வேலை நடக்குது. இதில் அப்படியே அந்த பூக்கள் இருக்குது, அதனால இது வேலை நடக்கலை. இங்கே வேலை நடக்குது. இங்கே ஃபேனு சுத்தலை, அப்படியே இருக்குது. ஃபேன் சுற்றுச்சுன்னா வேலை நடக்குதுன்னு அர்த்தம். இங்கே வேலை நடக்கலை. அது பாருங்கள், இதில் ஃபேன் சுற்றுது, இது வேலை நடக்குது. இங்கேயும் அவங்க தண்ணி இறைச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல ஊஞ்சல் ஆடலை, அப்படியே இருக்குது. அப்போ இங்கே எந்த வேலையும் நடக்கலை. சரிங்களா? பொருட்களையும் அவற்றிற்கு தேவைப்படும் ஆற்றலையும் கோடிட்டு இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஃபேனு, இது காற்றாலை, இது பேட்ரி, இது சோலாரு, இது என்னது, அயன் பாக்ஸ். சரிங்களா? வெப்ப ஆற்றல், மின் ஆற்றல், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், வேதி ஆற்றல். சரிங்களா? இந்த ஃபேன் ஓடணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மின் ஆற்றல் தேவை. அடுத்து காற்றாலை இயங்குவதற்கு காற்று ஆற்றல் தேவை. இந்த பேட்ரி வேலை செய்யறதுக்கு வேதி ஆற்றல் தேவை. சோலார் வேலை செய்யணும் அப்படின்னா சூரிய ஆற்றல் தேவை. சரிங்களா? அயன் பாக்ஸுக்கு வெப்ப ஆற்றல் தேவை. கொடுக்கப்பட்ட பத்தியை படித்து புதுப்பிக்க இயலும் வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்களை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு கல்வி சுற்றுலா. மலர் தன் தோழி நிலாவிடம் தான் ஊட்டிக்கு சுற்றுலா சென்று வந்ததை குறித்து கூறுகிறாள். சுற்றுலா செல்ல பள்ளியில் பேருந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். வழியில் பேருந்துக்கு டீசல் நிரப்பிக்கொண்டு மலை மீது ஏறினோம். செல்லும் வழியில் குப் குப் என்று புகையை கக்கியவாறு ஊட்டி மலை ரயில் தென்பட்டது. எங்கள் ஆசிரியர், இது நீராவி என்ஜினால் இயங்குகிறது, இதற்கு எரிபொருளாக நிலக்கரியை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறினார். மலை மேலே செல்ல செல்ல தென்றல் காற்று இதமாக வீசியது. மதிய நேரத்தில் சூரிய ஒளி கூட சுட்டரிக்காமல் சுகமாக இருந்தது. அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது திடீரென மழை பெய்தது. எனவே நாங்கள் தங்கும் இடத்திற்கு விரைந்து சென்று விட்டோம். இரவு நேரத்தில் நெருப்பு மூட்டி குளிர்காய்ந்து கொண்டிருந்தோம். அப்போது சமையல்காரர், எரிவாயு தீர்ந்து விட்டது, எப்படி சமையல் செய்வது என்று கேட்டார். அதற்கு எங்கள் ஆசிரியர், விறகு அடுப்பில் சமைக்கலாம் என்று கூற அதில் சமைத்து அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. உண்டு உறங்கிவிட்டு மறுநாள் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினோம். சரிங்களா? இதில் ஊட்டிக்கு அவங்க சுற்றுலா போனதை பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க, அதிலிருந்து எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதான். இங்கே பாருங்கள், புதுப்பிக்க இயலும் வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். எதெல்லாம் புதுப்பிக்க இயலும் அப்படின்னா காற்று, சூரிய ஒளி, நீர். இது இயற்கையில் கிடைக்கிறது, நாம் இது என்ன செஞ்சுக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம். இது புதுப்பிக்க இயலாத வளங்கள். சரிங்களா? டீசல், நிலக்கரி, எரிவாயு, இதுவும் இயற்கையில் கிடைக்கிறதா, இருந்தாலும் இது உருவாக்கப்படுவது. சரிங்களா? அதனால இது புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்ற கணக்கில் வருது. இல்லை பாருங்க, புதுப்பிக்க இயலும் வளங்களுக்கு பச்சை வண்ணமும் புதுப்பிக்க இயலாததுக்கு சிவப்பு வண்ணமும் கூட சொல்லியிருக்காங்க. பாருங்க, காற்றாலை, காற்று நம்மக்கிட்ட எப்பவும் இருக்குது, சூரிய ஒளி தினமும் வரும், தண்ணீரும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது நமக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்றனால இது புதுப்பிக்க இயலும் வளங்கள். நிலக்கரி, எரிவாயு, பெட்ரோல், இது புதுப்பிக்க இயலாத வளங்கள். இது உருவாகிறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும். சரிங்களா? அடுத்து, எளிய இயந்திரங்களை அவை பயன்படும் இடங்களுடன் பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. எளிய இயந்திரங்கள் இங்கே பாருங்கள், இது அச்சு இதில் இருக்குது, சைக்கிளில் இருக்குது,
இது ஆப்பு, இந்த ஆப்பு இதில் இருக்குது. இது ஒரு படத்தில் பயன்படுத்தப்படும் எளிய இயந்திரத்தின் பெயரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம எடுத்து எழுதுனா போதும். ஆப்பு, கப்பி, சாய்தளம், கொட்டை உடைப்பான், திருகு, நெம்புகோல், சக்கரம் மற்றும் அச்சு, குறடு. சக்கரம் மற்றும் அச்சு, குறடு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எது பயன்படுது அப்படின்னா நெம்புகோல், இதில் திருகு. சுற்றுறாங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இது ஆப்பு, இது சக்கரம். அடுத்து பாருங்க குறடு, இதுக்கு பேர் குறடு. கொட்டை உடைப்பான் இது. இதில் பாருங்க, கீழ்காணும் படத்தில் பளு, திறன், ஆதாரப்புள்ளி ஆகியவற்றை குறித்து நெம்புகோலின் வகையை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பாருங்க, இது ஆதாரப்புள்ளின்னு கொடுத்துருக்காங்க. பளு அப்படின்னா நம்ம அங்கே அதில் வைக்கக்கூடிய பொருள் தான் பளு. திறன் அப்படின்றது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், நம்ம எதை வச்சு நம்ம கொடுக்குற சக்திக்கு பேர் தான் திறன். அப்போ ஆதாரப்புள்ளி அதில் மையமாக எது இருக்கோ அது ஆதாரப்புள்ளி. சரிங்களா? இப்போது ஆதாரப்புள்ளி, பளு, திறன் இந்த வரிசையில் இருந்தால் இது 2ஆம் வகை நெம்புகோல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், பளு முதல்ல இருக்குது. பளுனா நம்ம வச்சிருக்க பொருள், அதாவது நம்ம எந்த பொருள் அந்த வேலைக்காக பயன்படுத்துகிறோமோ அந்த பொருள் அது. ஆதாரப்புள்ளி மையத்தில் இருக்கக்கூடியது. திறன் நம்ம கொடுக்கக்கூடிய சக்தி, கையிலேருந்து கொடுக்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் திறன். இப்போ பளு, ஆதாரப்புள்ளி, திறன் இந்த வரிசையில் இருந்தால் இது முதல் வகை நெம்புகோல். அடுத்து பாருங்க, இதில் இங்கே இருக்க ஆதாரப்புள்ளி, இங்கே இருக்குது திறன், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த இடத்துல தான் அமுக்குவோம் இல்லையா? திறன் இந்த இடத்துல, பளு இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் 3ஆம் வகை நெம்புகோல். சரிங்களா? அடுத்து படத்தை பார்த்த நெம்புகோலின் வகைகளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2ஆம் வகை நெம்புகோல், இது முதல் வகை நெம்புகோல், இதுவும் முதல் வகை தான், இது 3ஆம் வகை, இது 2ஆம் வகை. இதில் பாருங்க, கபிலன், செலியன் தங்கள் அலுவலகத்தை அடைவதற்கான வழியை காட்டவும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் யாருடைய பாதையில் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, 2 பேருக்கும் போகிறதுக்கான பாதையை நம்ம என்ன செய்கிறோம், இதை போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு கபிலனுக்கானது, அடுத்து செலியனுக்கானது இந்த இருக்கு. இப்போ கபிலனோட பாதையில் நமக்கு என்ன இருக்குது, சுற்றுச்சூழலுக்கு இந்த பாருங்க தண்ணி இருக்கா, இதுலேருந்து மின்சாரம் எடுக்கலாம், தண்ணி நமக்கு பயன்படக்கூடியது. இங்கே காற்றாலை இருக்குது, இங்கே சூரிய மின்சாரம் இருக்கக்கூடிய இடம் இருக்குது. அப்போ இது என்ன இருக்குது, கபிலனோட பாதையில் இயற்கை வளங்களாக இருக்குது. செலியனோட பாதையில் பாருங்கள், இங்கே பெட்ரோல் பல்க் இருக்குது, இங்கே நிலக்கரி கிடைக்குது, இங்கே கேஸு, இது எல்லாமே என்னது, புதுப்பிக்க இயலாத வளங்கள். சரிங்களா? இது இயற்கையோடு சேர்ந்ததெல்லாம். கபிலனோட பாதையில் தான் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் இருக்குது. சரிங்களா? வளரறி மதிப்பீடு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுகன்னு கொடுத்துக்கு. படங்களை பார்த்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, முத்து பந்து விளையாடுகிறான், இதில் குமார் தூங்குகிறான். சரிங்களா? இதில் முத்து வேலை செய்யவில்லை, குமார் வேலை செய்கிறான். முத்து வேலை, இதில் யார் வேலை செய்கிறா முதல்ல அதை நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதில் முத்து பந்து விளையாடுற இதுதான் வேலை செய்கிறது, தூங்குறது வேலை செய்யலை. அப்போ முத்து வேலை செய்கிறான், குமார் வேலை செய்யவில்லை. இதுதான் சரியான ஆப்ஷன்னு. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், முத்து வேலை செய்கிறான், குமார் வேலை செய்யவில்லை. சரிங்களா? இந்த ஆப்ஷன் சரியான விடை. பின்வரும் எந்த நிகழ்வில் வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், புத்தகம் படித்தல், தொலைக்காட்சி பார்த்தல், அமர்ந்திருத்தல், நீச்சல் அடித்தல். சரிங்களா? பின்வரும் எந்த நிகழ்வில் வேலை செய்யப்படுகிறதுன்னு கேட்கும்போது இதில் நீச்சல் அடித்தல் தான். நம்ம உடல் இயங்குது இல்லையா, அதனால் இதுதான் கேளு. அடுத்து, நான் ஓர் எரிபொருள், பேருந்து, லாரி போன்ற வாகனங்கள் ஓட எண்ணெய் பயன்படுத்துகிறார்கள், நான் யார், டீசல். அடுத்து, உருவாக நீண்ட காலம் ஆகும் வளம் எது, ரொம்ப நாள் ஆகும் உருவாகிறதுக்கு அப்படின்ற வளம் எது, பெட்ரோலியம். பெட்ரோலியம் உருவாகிறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும். நிலா பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் தேவையில்லாமல் அறைகளில் ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறிகளையும் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளையும் அணைத்தாள். அவள் செய்தது சரியான செயல் என அவளுடைய அம்மா அவளை பாராட்டினார். எனில் அவள் என்ன செஞ்சா, புதுப்பிக்க இயலாத வளங்களை நன்கு அறிந்திருந்தாள். சரிங்களா?
இதெல்லாம் என்னது புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. அடுத்து நிரல்யா கிணற்றில் நீர் இறைக்கச் சென்றாள். கிணற்று நீரை இறைக்க அவளுக்கு உதவும் எளிய இயந்திரம் எது? இது கிணற்று நீரை இறைக்கிறதுக்கு அவளுக்கு பயன்படுறது இது. அடுத்து தண்ணீர் பூட்டியின் மூடியை இறுக்கமாக மூட பயன்படுத்தப்படும் எளிய இயந்திரம் எது? திருகு. இதுல சரியான இணையை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான இணை. அடுத்து இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு பொருத்தமான கூற்று எது? திறனுக்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் பளு அமையும். இரண்டாம் வகை நெம்புகோல் எது? இதுல எது இரண்டாம் வகை நெம்புகோல் கேட்டிருக்காங்க. இந்த இது வளரறி மதிப்பீடோட விடைத்தாள் இது. தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே.